கைஸ் AK64 பற்றி இப்போ செம்மையான ஒரு அப்டேட் வந்து நம்ம சுரேஷ் சந்திர சார் அஃபிஷியலாக ஷேர் பண்ணி விட்ருக்காரு அவரோட பேஜில். அதில் என்ன மென்ஷன் பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா AK64 ஹேஷ்டாக் அப்படின்ற மாதிரி போட்டு ஸோ அனௌன்ஸ்மெண்ட் சூன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னே ஃபேன்ஸ்களை தெரியல அவ்வளோ குசுமுஸ் கிளம்பிடுச்சு. அடுத்த படத்தை யார் தான் டேர் பண்ணுவா யார் தான் பண்ணுவா அப்படின்ற பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா VLS இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்க வச்சிருந்தது தான். மியூசிக் டேரக்டர் வந்து GV பிரகாஷ் குமார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏகேயோட கரியர்லேயே இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம். பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டிருக்குது இந்த படம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபீமேல் கேஸ்ட்டை பற்றியும் நிறைய அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு. சமந்தா, பூஜா ஹெட்டு, தமன்னா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்ட்டுங்களை பற்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து நயன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஏகேயோட அப்டேட் கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் ரேசிங்கில் இப்போ பயங்கர பிஸியாக இருக்காரு. அதனாலே பார்த்தீங்கன்னா சுரேஷ் சந்திர சார் வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த அப்டேட்டை கொடுத்தது எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஷாக்கிங்காக தான் இருக்கு. பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு. கண்டிப்பாக இந்த அப்டேட் அப்படின்றது கூடி சீக்கிரம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு விரித்தனமான சம்பவம் பண்ண போகிறாங்க நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் VLS. அண்ட் அதே மாதிரி படத்தோட பூஜையாக இருக்கட்டும், படத்தோட மற்ற அப்டேட்ஸாக இருக்கட்டும், அந்த டைட்டில் லுக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அந்த அப்டேட்டை கொடுத்துட்டு தான் படத்தோட ஷூட்டிங்கே போவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருந்துச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன் என்ன சொல்லியிருந்தாருன்னா படத்தோட ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த அப்டேட் அப்படின்றது கொடுத்து தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்ற நியூஸ் கிடைச்சிருந்துச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வலிமை படத்தோட பூஜையிலேயே வந்து படத்தோட டைட்டில் வந்து ரிவீல் பண்ணிட்டு தான் படத்தோட ஷூட்டிங்கே போனாங்க. அந்த மாதிரி இந்த படத்தோட டைட்டில் வந்து ரிவீல் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைஸ். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தான் இப்போ AK64 பற்றி போயிட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் நம்ம சுரேஷ் சந்திர சார் AK64 அப்டேட் கமிங் சூன் அப்படின்ற மாதிரி போட்டது தான். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படி தான் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.